ஹாய் மை டியர் போர்டு பீப்புள்ஸ். ரொம்ப அருமையான வீடியோங்க இது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம 2025 வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள ரொம்ப பொருந்துங்க. பழமொழி என்னமோ பழசு தான். ஆமாம், நம்ம முன்னோர்கள் காலத்தில் பழைய பழமொழி தான். பட் ஆனால் இப்போ இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப பொருந்துங்க. அப்படி வீடியோவில் போகலாமா? அதாவது என்ன பார்த்தீங்கன்னாக்க, இந்த கம்மிங் ஈவெண்ட்ஸ் கேஸ்ட் தே ஷேடோஸ் பிஃபோர். புரியுதுங்களாங்க? இந்த கம்மிங் ஈவெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஈவெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியல, நிகழ்வுகள், நிகழ்ச்சி, திருமணம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிகழ்வுகள், நடக்கிற விஷயம், நாளைக்கு நடக்கிற விஷயம், இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடுங்க. ஆமாங்க, எப்படி பாருங்க. அப்புறம் கம்மிங் ஈவெண்ட்ஸ் காஸ்ட் தேர் ஷேடோஸ்னால், அந்த ஷேடோஸ்னால் நிழல். அப்போ உடனே நிழல் அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு அறிவிக்கும். பிஃபோர், முன்கூட்டியே நமக்கு நிறைய தகவல்களை கொடுக்கும். கம்மிங் ஈவெண்ட்ஸ் பிஃபோராகவே நமக்கு சில விஷயத்தை வந்து கனவுகளில் சில விஷயங்கள் நமக்கு வந்து காட்சி தரும். அது நம்ம எப்படி எச்சரிக்கையாக வாழணும். இப்போ ராத்திரி பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கனவுங்க எனக்கு. நான் அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்ததே கிடையாதுங்க. பயங்கரமான ஒரு ஜெய்ஜாண்டிக்கு உருவங்க. எங்கே நான் சினிப்பா இந்த இங்கிலீஷ் படம் அதுக்கு இதெல்லாம் பார்க்குறதுனால அந்த பிரமையாக கூட இருக்கும். பயங்கரமான உருவங்க, சாதாரண உருவம் இல்லை, ரொம்ப நீட்டாகுது. ரொம்ப பயங்கர ஆலமரம் மாதிரி ஒரு மனுஷன் இருந்தால் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருங்க. யாரோ வராங்க, தலைவர்கள் ஒரு அப்படி இப்படிலாம் வராங்க. நான் அங்கே குறுக்க நெடுக்க அப்படி இப்படி போயிட்டு இருக்கேன். என்ன திட்டுறாங்க, அந்த பக்கப்பா என்ன உனக்கு. அப்போ அந்த உருவத்தை பார்த்து அப்படியே பெஜாராக நான் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. கனவு தானே. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அந்த மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு யாரோ இறந்து போக போகிறாங்களோ. நம்ம ஊர் விட்டுருங்க, உலகம் ரொம்ப பெருசு தானே. பிரபஞ்சத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாக போதோ அப்படி காலையிலேயே நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி, அத்தவில்லை. அதாவது ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இப்போ இந்த ஆணை அப்படின்னு இருக்கு. ஆணை வேற, யானை வேற. யானையும் அப்படித்தான். யானை வரும்போதே அதோடைய மணிச்சத்தம் கேட்கும். முன்னால் அது வரத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தில் இருக்கிற மணி பாருங்க, அந்த சவுண்ட் செம்மையாக இருக்கும். அதுதான் யானை வரும் பின்னே. யானை பின்னாடி தான் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுவுடைய அந்த மணி ஓசையானது என்ன ஆடும், வந்துடும். அதுதான் இந்த ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அது என்ன சொல்லுது பாருங்க நமக்கு முக்கியமாக. அதுவும் இந்த காலத்தில் இப்போ பாருங்க, சுனாமி எல்லாம் வந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு ராடார் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்ன மாதிரியெல்லாம் யாரும் இப்போ போர் செய்ய போகிறவங்க வந்து அந்த பீரங்கி கண்ணுலாம் தூக்கின்னு போகிறது இல்லை. எல்லாருமே ட்ரோன். ஆமாம், ரிமோட்டில் அடிக்கலாம். உட்காந்த இடத்துல உட்காந்துன்னு ரிமோட்டில் அடித்து சாவடிக்கலாம். 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் மிசைல்ஸ், அப்புறம் ட்ரோனுங்க போய் உயிர் போகுது. பாவிகள் உயிர் போய்கிட்டே இருக்குது. தப்பு தான், சண்டை கூடவே கூடாது. போர் அது வந்து நல்ல விஷயமே இல்லை. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஆனால் நிறைய நாடுகள் ஆயுதம் தயார் பண்ணி அந்த ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு விற்று அதில் வர வருமானத்தோடு தான் அவங்க பணக்காரர்களாக வாழுகிறாங்க. அது தவறு தான். அப்போது பார்த்தீங்கன்னாக்க, பின்னால் நடக்க போகிற நிகழ்ச்சிகளுக்கு முன்னோடியாக ஒரு சில நிகழ்ச்சிகளோ நடவடிக்கைகளோ நடைபெறுவது அல்லது அறிகுறிகள் ஏற்படுவது முதலியவை இயற்கையாக நடைபெறக்கூடியவை. ஆமாம், இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் முன்கூட்டியே நம்ம வந்து உணர முடியும். இப்போது மேகங்கள் கையிலே புல தேகம் குளிருது அடி. மேகம் கருக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளிர் காற்று அப்படியே வருது. சில் என்ற காற்று அப்படியே வந்து நம்மளை வந்து அப்படியே சில்லாக்கிடும். ஹீட்டாக இருக்கிற உடம்ப கூலாக்கிடும். அப்போ நம்ம உடனே புரிஞ்சுக்கலாம், ஓ மேகம் கருக்குது, மழை வரப்போதோ. முன்கூட்டி சொல்லிட்டு இல்லைங்க, மயிலுக்கு தெரியுங்க. ஆமாம், மழை வருவது மயிலுக்கு தெரியும். எப்படி தெரியும்? மயிலுக்கு தெரியும். அதோடைய பூமி அதிர்வு, அந்த மேகம்,
சூழ்நிலை, அந்த வெப்ப காற்று, அந்த ஈரப்பதம் மிகுந்த அந்த காற்று, அதுக்கு மழை வரப்போது போல் இருக்குது, நம்ம பத்திரமா நம்ம இருப்பிடத்துக்கு போயிடலாம், மழையில் நம்ம நினைவானாம், முன்கூட்டியே அதை அறிந்து கொள்ளும். எல்லாம் ஊர்வன பரப்பன எல்லாமே அப்படித்தான். பறவைகளுக்கு மெயினாக நல்லா தெரிஞ்சிடும். பறவைகள் பார்த்தீங்கன்னா சரணாலயத்திலிருந்து அது தங்களுடைய பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும். மழை வரப்போகுது, மேகம் கருக்கிறத பார்த்தாலே அதுங்களுக்கு புரிஞ்சிடும். அது முன்கூட்டியே அறிந்து கொள்வது. மனிதர்களும் அப்படித்தான். நிறைய விஷயத்தை முன்கூட்டியே நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ 2 நண்பர்கள் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, 2 பேரும் அப்படியே ஆரம்பத்தில் நல்லா தான் பேசின்னு இருப்பானுங்க. அப்படியே ஏதோ இவன் ஏதோ ஒன்று சொல்லிடுவான், அதுக்கு அவன் ஏதோ ஒன்று சொல்லிடுவான். இப்படியே பார்த்தா காரசாரமாக மாறிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளு முள்ளில் போகும். அப்படியே தள்ளு முள்ளில் போய் ஒருத்தன் அடிச்சுக்கிற லெவலில் போய் பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்தான் அவன்டே ஒரே அடிப்பான். அவன் என்னடா என்ன நீ பாட்டில் அடிச்சிட்டியா அப்படி சொல்லி இடுப்பில் தவளோன்னு ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பான், எடுத்து வயிற்றுல சொல்லிடுவான். நிச்சயா கதை. அப்போது இந்த காரசாரமான டைலாக் சாவ போகிறான்றதை சொல்லுது. அப்போ அவன் உஷாராக இருந்திருந்தா அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காம இருந்துருக்கலாம். அந்த பேச்சு அப்படிப்பட்ட தவறான பேச்சுக்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் இவன் எதையா கேட்க, அவன் அதுக்கு சொல்ல. இப்போ இந்த இது என்ன எங்கே போய் கிளைமேக்ஸ் சாவில் போய் முடிஞ்சிச்சு. முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடுச்சு, இவன் ஜாவ போகிறான்றது அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதை தடுத்துருக்கலாம். ஆனால் அது யாரும் தடுக்க முற்படுவது இல்லை. அதுதான் இதான் நமக்கு. ஆமாம், கம்மிங் ஈவெண்ட்ஸ் கேஸ் தேர் ஷேடோஸ் பிஃபோர். கம்மிங் ஈவெண்ட்ஸ் கேஸ் தேர் ஷேடோஸ் பிஃபோரே. முன்னாடி ஆமாம், ஆணை வரும் தென்னை மணி ஓசை வரும் முன்னே. அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் இந்த பழமொழி நமக்கு சொல்லுது. சரிங்களா? அறிகுறிகள் ஏற்படுவது முதலானவை இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தான். இந்த மாதிரி நல்லா போய் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம் ஆமாம், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பயங்கர சண்டை. ராத்திரி ஆனால் பொண்டாட்டி படுக்க இருக்க சூட்கேஸை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அவன் ஒழுங்காக இருந்திருந்தானா, பேசாமல் இருந்திருந்தானா, அடக்கி வாசிச்சுருந்தா, விட்டு கொடுத்து போயிருந்தா அந்த நிகழ்வு நடந்திருக்காது இல்லை, அது தெரியும், ஆனாலும் செய்யறது இல்லை. அதுதான் முன்கூட்டியே சில விஷயங்கள் நமக்கு நம்ம காண முடியும். அதனால்தான் ஆமாம், நாம் காணும் முன்பே அதன் கழுத்தில் கட்டி இருக்கும் மணி ஓசையை கேட்பது வழக்கமாக நடக்கும் என்று மனிதர்களை விட மிருகங்களுக்கு நடைபெற போகும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி உண்டு என்று கூறுவார். ஆமாம், யானை அது கழுத்தில் இருக்கிற அந்த மணி அந்த சத்தத்தை கேட்டு மக்களுக்கோ இல்லை மற்ற மிருகங்களுக்கோ யாருக்கோ ஆமாம் யானை வருது போலுக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு விஷயம் எல்லாம் மனுஷனுக்கு இருக்குது, மிருஷம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஊர்வன பரப்புன மொப்பத்தில் தாங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஒரு சின்ன அந்த ரீங்காரம் என்று சொல்கிறார்கள், கேள்விப்பட்டிருப்போம். ரீங்காரம், ஆஹா, அந்த வண்டு எப்பேற்பட்ட ஒரு ரீங்காரத்தை தருகிறது. ரீங்காரம் அப்படி ஒரு இசை இருக்கான்னா இல்லை. ஆக்சுவலி அந்த 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 வண்டு இருக்கே, அந்த வண்டு அந்த சவுண்டு எங்கேருந்து வருது? வண்டு வாயிலிருந்தா வருது. அந்த வண்டு குரல் வாயிலிருந்து வரல. அந்த ரெக்கைகள் இருக்குல்ல, அந்த வண்டோடைய அந்த சின்ன வண்டோடைய அந்த இந்த பக்கம் இருக்கிற ரெக்கைகள் ஒரு பயங்கரமான ஸ்பீடில் அந்த ரெக்கைகள் அடித்துக்கொள்ளும். அப்போ அந்த ரெக்கைகள் அடித்துக்கொள்ளும் பொழுது அந்த ரெக்கைகள் அடித்துக்கொள்வதில் ஒரு சவுண்டு வருது, வெளிப்படுது. அதுதான் ரீங்காரம். ஆமாம், வண்டுகளின் ரீங்காரம் என்று நம்ம அதை சொல்லுவோம். எங்கிருந்தோ ஒரு பட்டாம்பூச்சி நம்ம வீட்டு மலர், ரோஜா மலர் மீது அமர்ந்து அந்த தேனை உறிஞ்சும் பொழுது அங்கே ஒரு சவுண்டு ஏற்படுது. அப்போது நமக்கு அதுக்கு புரிந்து விடுகிறது எங்கிருந்தோ அப்போது அங்கே தேன் இருக்குது, அங்கே போனால் நமக்கு அந்த தேன் கிடைக்கும், அந்த மலரில் கிடைக்கும். முன்கூட்டி அதை அறிந்து கொண்டு அங்கேருந்து எங்கேருந்தோ பயணம் செய்து இங்கே சாப்பிட்டுட்டு தேன் சாப்பிட்டுட்டு போகுது. 10,000 கிலோமீட்டருக்கு அங்காண்ட இருக்கிற பறவைகள் எல்லாம் இங்கே நம்ம ஊருக்கு சரணாலயத்துக்கு குழந்தைங்க முட்டையிட்டு குஞ்சுங்க பொறிச்சு திருப்பி ரொம்ப பத்திரமாக கூட்டிகிட்டு போயிடுது, அவங்க ஊருக்கே போயிடுது. அந்த ஜூதோஷனை அந்த அவங்க ப்ரெசஸ் ஜூதோஷனம் அதான் வெதர், அவங்க வெதருக்கு ஏற்ற மாதிரி கூட்டின்னு போயிடுது. ஸோ முன்கூட்டியே அறிந்து கொள்வது அதுதான். ஓகேவா? அந்த சக்தி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆபத்துக்களை பற்றி கூட முன்னரே அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு ஆமாம் தங்களை காப்பாற்றி கொள்ளும் பறவை கூட்டங்களும் விலங்கினங்களும் இதற்கு சான்றாகும். உண்மைதான். பறவை கூட்டமும் சரி, விலங்கினங்களும் சரி, ஆபத்து வரப்போகிறது, ஒரு வெள்ளம் வரப்போகிறது, ஒரு புயல் வரப்போகிறது, ஒரு சூறாவளி காற்று வரப்போகிறது, அறிந்து கொள்ளும். ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிக்கப் போகிறது. ஆமாம், ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் அந்த மலை இலையெல்லாம் நீலகிரி மலையாகட்டும் இல்லை எவைய மலையாகட்டும் உடஞ்சி எல்லாம் வீடு மரம் எல்லாத்தையும் அழிச்சிடும். நம்ம உஷாராக இப்போவே ஏதாவது பயங்கரமாக இருக்கிற பாறைகள் குகைகள் அந்த மாதிரி இடத்துக்கு ஓடிடலான்னு ஓடிடும்.
பேர் அழிவுகளில் இருந்து ஆபத்துகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க போயிடுவான். மனுஷன் போக மாட்டான். இந்த மனுஷன் மட்டும்தான் எங்கேயும் போக மாட்டான், அங்கேயே சாவான். ரைட்டா? ஓகே. அப்போ அவங்க போயிடுவாங்க. ஏனென்றால் இயற்கை நமக்கு அளித்த பாடங்களில் இவ்வுணர்வும் ஒன்று. மழை வருவதற்கு முன் மேகங்கள் கருத்து மழை வருவதை தெரிவிக்கவில்லையா? மேகங்கள் மழை வரப்போகுது அப்படின்றத நமக்கு மேலே கருப்பாயிடும். நமக்கு மேலே கருப்பாயிடுச்சுன்னா மழை வரப்போகுது நம்ம கண்டுபிடிக்கலையா? நம்ம தெரிந்துக்க முடியவில்லையா? என்ன இடி இடித்தா மரத்தடியில் அடிக்கக்கூடாது நமக்கு தெரியுதுல்ல. ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இடி மரத்து மேலே உழுது அது அடியில் அவன் நின்று அவன் எரிஞ்சு போயிருக்கான். அப்போது நம்ம அது முன்கூட்டியே நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்லையா? ஸோ இயற்கை சீற்றங்களையும் பேரழிவுகளையும் சில அறிகுறிகளை வைத்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும், நம்மளை நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். மிருகங்களோ அப்படித்தான், பறவைகளோ அப்படித்தான், ஊர்வன பல்லுயிர்கள் நீர்நிலைகளில் வாழுகிறதே, கடல், ஆறு, குளங்கள், இந்த மாதிரி அங்கே அங்கே அந்த பல்லுயிர்கள் கூட அப்படித்தான். இப்போ சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருக்கு ஒரு குளம் இருக்குமா? சுவிட்சர்லாண்டில் 18 கிலோமீட்டருக்கு ஒரு குளம், 1800 குளங்கள் அந்த மாதிரி இருக்குதான். அதனால தான் சுவிட்சர்லாண்டெல்லாம் போகிறான் போட்டிங் பண்ணலாம், அதை பண்ணலாம், பச்சை பசேல்னு இருக்கும் அந்த ஊர். எல்லா சினிமா படம், தமிழ் படம், அந்த படம், இந்த படம், எல்லா படம் சுவிட்சர்லாண்டில் தான் போய் ஷூட்டிங் எடுக்கிறான். அவ்வளோ அழகான ஒரு ஊர், அவ்வளோ அழகான மக்கள். அவ்வளோ அந்த ஒரே ஒரு தப்பான ஒரு விஷயம்னா இந்த சுவிஸ் பேங்க் தான். கொள்ளக்கார பயலுகளுக்கு பணம் அவங்க திருட்டு பணத்தெல்லாம் பாதுகாக்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சுவிஸுக்கு கட்டுப்பேர் இருக்குது தவிர மற்றபடி சுவிஸ் அவ்வளோ அற்புதம், அவ்வளோ அழகு. எல்லாம் மலைப்பிரதேசம், எங்கே பார்த்தாலும் மலைகள், 90% மலைகள், 90% பசுமை, 90% மக்கள் நல்ல உணர்வு கொண்டவர்கள் அந்த மாதிரி. ஸோ அப்போது இரு மனிதர்கள் காரசாரமாக விவாதித்து கொள்வதை பார்க்கும் போதே ஒரு சண்டை மூழ்வதற்கு அது ஒரு அறிகுறி என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. ஆமாம், காரசாரமாக பேசும்போதே அங்கே சண்டை நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆச்சா, அதே மாதிரி தான் அமைதிக்கும் நிம்மதிக்கும் அங்கே தீங்கு வந்துடும், கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். அதனால் சண்டையை தவிர்த்துடணும். ரைட்டா? ஓகேவா? அந்த மாதிரி தான். அப்போ பல சாம்ராஜ்யங்கள் இப்படி தான் அழிஞ்சிருக்குதுங்க. ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள், வரலாறுகளை படித்து பார். ஒவ்வொரு போருக்கு முன்னாடியே ஒரு சின்ன சண்டை இருக்குது, ஒரு வாக்குவாதம் இருக்குது. அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணால் பிரச்சனை வரும்னு தெரிந்தே செய்கிறார்கள். திருடன் போலீஸ்க்கு போனான், திருடன் போலீஸ் பிடிப்பான், ஜெயிலில் போடுவான், குத்துவான், கழிச்சு வைப்பான், தெரியுதாலையா செய்யலாம். முன்கூட்டியே அவனுக்கு தெரியுது இருந்தாலும் செய்யலாம். அப்படி செய்யக்கூடாது. அப்போது பல சாம்ராஜ்யங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வீழ்த்தி இருக்கின்றன. ஓகேவா? நாம் சரித்திர புத்தகங்களில் படித்திருக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல. அரசியல் வல்லுநர்களும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் நாட்டில் நடைபெறும் நிகழ்வுகளையும் கண்காணித்து அவற்றால் ஏற்படும் விளைவுகளையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய திறன்களாய் வாய்ந்தவர்களாக கூட இருக்கிறார்கள். இதுதான் அரசியல்வாதிகளாகட்டும், வல்லுநர்களாகட்டும், அறிஞர்களாகட்டும், விஞ்ஞானிகளாகட்டும் மிக தெளிவாக நமக்கு பிரச்சனை வரப்போகுது, பேரிடர் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருங்க, போய் எல்லாரும் போய் பங்கர்ஸுக்குள்ளே போயிடுங்க. ஆமாம், இதே சுசு சொன்னேன். சுசுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு அடியிலையும் பங்கரே இருக்கும். பங்கர் எல்லாரும் வீட்டுக்கு அடியில் பங்கர். ஏன்னா சண்டை போட போகிறான், குண்டு போட போகிறான்னா உடனே அந்த சைரன் ஒலிக்கும். வா 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 உடனே எல்லாம் பங்கர் அடியில் ஓடிடுவான். எல்லாம் பங்கர் அங்கே சாவு ஏற்படாது. பணக்கார நாடு இல்லை, பணம் வச்சுருக்கானுங்க, எல்லாம் செய்வாங்க. ஸோ அப்போது என்ன ஆகுதுங்க, அந்த மாதிரி தான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் அதெல்லாம். ஸோ நம்ம எப்போவுமே திடீரென்று இதெல்லாம் திடீரென்று ஏற்படுவையாக இருந்தால் கூட நம்ம உஷாராக முன்கூட்டி அதை தெரிந்து வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பது தான் அந்த பழமை சொல்லுது. இப்படிலாம் ஆகும்பா, நம்ம மனுஷப்பா அறிவு இருக்குதுப்பா, முன்கூட்டியே நம்ம உணர்ந்து அதிலிருந்து நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பறவை காப்பாற்றிக் கொள்ள இல்லையா? அப்போ நம்ம காப்பாற்றிக்க முடியாதா? சிந்திக்கணும். சிந்தனை இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பழமை நமக்கு சொல்லுது. ஸோ ஆமாம், சிறிய தீப்பொறி காட்டையே அழிக்கக்கூடிய ஒரு பெரும் தீயாக மாறுவது பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இல்லை, தீக்குச்சி தான் போட போதும் காடு எரிஞ்சு போய்டும். நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒரு தீக்குச்சி தானே, ஒரு சிகரெட்டு துண்டு தானே, அது தீ போடுயா அப்படின்னு போட்டால் அந்த ஐயோ எப்பா காடுப்பா, எல்லாம் இலைங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது,
வேற இப்போ கடந்த 4-5 மாதமாக ஒரே வெயில் வேற. லைட்டாக தீனா கூட காடை பற்றிக்கும். தெரியும், நல்லா நமக்கு தெரியும், ஆனாலும் செய்வோம். தவறு, செய்யக்கூடாது. சரியா? ஸோ இப்படி அழிக்கக்கூடிய பெரும் தீயாக மாறுவது போல சில அறிகுறிகள் பெரிய மாற்றங்களுக்கும் சுவாரஸ்யங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் அடிப்படையாக அமைந்து விடுகின்றன. ஸோ அன்பானவர்களை மாடியர் போர்டு போட் பர்பஸ். ஸோ நிறைய விஷயம் ஆணை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. முன்கூட்டியே நமக்கு நிறைய விஷயங்களை இயற்கை நமக்கு சொல்லித்தாருது, காட்டி கொடுக்கறது. அப்போ அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு இல்லாமல் நம்ம அறிவட்ட முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் செய்யாமல் அது நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகளை நம்ம அதை கடைபிடித்து அதை கண்டுபிடித்து நம்ம உயிரை, நம்ம குடும்பத்தை, நம்ம சொந்த பந்தங்களை நம்ம நல்லா வச்சுக்கணும். இயற்கை எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறது, நாம் தான் கற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். அப்படி இல்லாமல் எல்லோரும் ஆமாம் நல்லவரே, யாருமே தப்பு இல்லை, குறையில்லாத மனிதனே இல்லை. ஆமாம், அடுப்பு இல்லாத வீடு இருக்குதா? சண்டை இல்லாத வீடு இருக்குதா? வாசப்படி இல்லாத வீடு இருக்குதா? சாவு இல்லாத வீடு இருக்குதா? அப்படித்தான் எல்லாமே இங்கே இருக்குது. குற்றமும் இருக்குது, நன்மையும் இருக்குது. ஸோ குற்றங்களை தவறுகளை கண்டறிந்து அதையெல்லாம் அப்படியே ஒதுக்கி 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 விட்டுட்டு நல்ல விஷயங்களை என்னமோ அதையெல்லாம் அப்படியே நாடி நாடி ஓடி ஓடி அது பின்னாலேயே அதுக்கு உண்டான நம்ம உழைப்பு, கடின உழைப்பு, அதெல்லாம் உழைச்சி தூக்கம், சாப்பாடு, துணிமணி, இதுதான் முக்கியம். ஸோ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன தப்பு? ஸோ அன்பானவர்களை மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடுபடுகிறேன். பபாய் 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 பபாய்.